ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 2-3 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால மாடியில் போயிட்டு துணி காய வைக்கவே முடியல. அதனால முன்னாடி இருந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கயிறு போட்டு கட்டி துணிலாம் ஃப்ரெண்ட்லேயே காய வச்சிருக்கேன். ஷோபாவிலையும் கொஞ்சம் துணி போட்டு விட்டுருக்கேன். வாஷிங் மிஷினில் துவைச்சதுனால கொஞ்சம் அது ஆல்ரெடி ட்ரை ஆகி தான் நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உணர்ந்தாலே போதும். அதனால அப்படியே போட்டு விட்டேன். ஈவினிங் இப்போ பசங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாழைக்காய் இருந்துச்சு வீட்டில், பஜ்ஜி மாவு பாக்கெட் இருந்துச்சு. சரி இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி போட்டுடலான்ட்டு 2 வாழைக்காய் மட்டும் எடுத்துருக்கிறேன். மொத்தம் 3 வாழைக்காய் இருந்துச்சு, 2 மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பாக்கெட் மாவுக்கு வந்து 2 வாழைக்காய் பஜ்ஜி தான் நம்ம போட முடியும். மதியம் லஞ்ச் என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க. புளி சாதமும் கோஸ் பொரியலும் தான் செஞ்சிருந்தேன். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு லஞ்ச் வந்து செஞ்சிருந்தேன். அடுத்து இதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி போட வேண்டியதான். அந்த புளி சாதத்திலே மீந்த குழம்பு வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். நாளைக்கு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நிறையா பார்த்தீங்கன்னா புளியோதரை குழம்பு நிறையா மீந்துடுச்சு, அதனால தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பஜ்ஜி மாவு பாக்கெட்டில் தான் இன்னைக்கு பஜ்ஜி போட போகிறேன். கிச்சனில் சிங்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வீட்டுக்கு பின்னாடி வியூ பாருங்க, மழை வந்து வந்து போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வியூ இப்படிதான் இருக்கு. சரி பஜ்ஜி போட்டுடலான்ட்டு வாழைக்காவும் செத்தி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பாக்கெட் மாவையும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கிறேன். இதில் வந்து அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன், வேற எதுவுமே சேர்க்கல. எண்ணெய் அதிகமாக பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்து இப்போ பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் வாழைக்காய் பஜ்ஜி போட்டு ரொம்ப மந்த் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் பிளாக்ல பார்த்துருப்பீங்க. கிராமத்துல இருந்து நம்ம வீட்டில் காய்ச்சிருந்த வாழைக்காய் பறிச்சுட்டு வந்து தான் பஜ்ஜி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பஜ்ஜி போடவே இல்லை. இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால காய்கறி வாங்கும்போது அந்த வாழைக்காயும் 3 காய் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. சரி பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம், மழை டைம்ல சாப்பிடும்போது எல்லாருக்குமே பிடிச்சது தானே. ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்ல சூடா சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். நானும் ஒரு யூனிட்டா பாத்தீங்கன்னா பஜ்ஜி போட்டு முடிக்க போறேன். கடைசி யூனிட் என்ன ஆயிடுச்சுன்னா மாவு வந்து பத்தாம போயிடுச்சு. அதனால வாழைக்காவை என்ன பண்ணிட்டேன்னா 2ஆ கட் பண்ணிட்டேன். நம்ம 2ஆ கட் பண்ணி போடும்போது அந்த மாவுக்கு கரெக்டா வரும். நீட்டு வாக்குல இருக்கும்போது கண்டிப்பா மாவு வந்து பத்தாது. அதனால 2ஆ கட் பண்ணி போட்டு ஃபைனலா வாழைக்காய் வச்சு போட்டு முடிச்சாச்சு. ஒரு சைட்ல நான் வந்து டீயும் போட்டுட்டேன். ஒரு கிளாஸ் டீயும் வாழைக்காய் பஜ்ஜும் ஃபைனலா ரெடி. பசங்க ஸ்கூல்ல இருந்து இப்போ வர டைம், அவங்க வர டைம்ல நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னா கண்டிப்பா அவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சூடா, நம்மளும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனாலதான் பசங்க வர டைம்ல தான் நான் எப்பயுமே ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். தன்ஷிக்கு உடம்பு சரியில்லைன்னு போன வீடியோல கொடுத்துருந்தேன். பாப்பாவுக்கு ஃபீவர், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தன்ஷிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 2 காதும் பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிச்சு. காது வலி மட்டும் கிடையாது, காது வந்து அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்கு, எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து பாப்பா சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த வீட்டுல நாங்க இப்போ புது வீட்டுல இருக்கிறதுனால தண்ணி ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. அவ குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி வந்து காதுக்குள்ள கண்டிப்பா போகும். அதனால இன்ஃபெக்ஷன் ஆகுதா, தண்ணி சரியில்லையா என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் இப்போ கூட்டிட்டு போகணும். வரும்போதே பாருங்க காது வலி எனக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு வந்து பாப்பா சொல்லியிருந்தா. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மெடிக்கலுக்கு போயிட்டு காது வலி மருந்து வாங்கிட்டு வந்து போட்டிருந்தேன். ஏன்னா காது அடைப்பு வந்து கண்டிப்பா நம்ம மருந்து போட்டா எடுத்துக்கும். ஆனா வலி நின்றுச்சு, அந்த காது அடைப்பு மட்டும் எடுக்கல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப திரும்ப நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு காது வலிக்கு காமிக்கணும். இப்ப ரீசெண்டா ஒரு 1 மந்தா பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்னு எனக்கும் தெரியல. தர்ஷனுக்கும் சேம், ஒரு விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் காது வலியில தம்பி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டான். ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா 5 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டு தம்பியை கூட்டிட்டு ஓபி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயிட்டான். அப்புறம் 2 டேஸ் கழிச்சு இப்ப பாப்பாவுக்கு காது வலி. இப்போ பாப்பாவை நான் காது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். தர்ஷனுக்கு என்ன கோவம்னு தெரியல, வந்ததும் கோச்சிட்டு படுத்துருக்கான். 2 பேரையும் சமாதானப்படுத்தி இப்போ வந்து வாழைக்காய் பஜ்ஜி எடுத்து கொடுத்துருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் 2 வாழைக்காய் வச்சு பஜ்ஜி போட்டு ஒரு டீயை போட்டு முடிச்சாச்சு. பசங்களும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குமான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிக்க வேண்டியதா. அடுத்த நாள் காலையில பாருங்க, இந்த டே இப்படிதான் போச்சு. அடுத்த நாள் காலையில பாருங்க. The next day. அடுத்த நாள் காலையில தம்பி ஊர்ல இருந்து தீபாவளி வருஷம் வைக்கிறதுக்காக வந்திருந்தான். பசங்கெல்லாம் காலையில 8:30 மணிக்கு ஸ்கூல் போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் இப்ப 10 மணிக்கு டியூட்டிக்கு போற டைம், அவங்களும் கிளம்பிட்டாங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில எப்படி போறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி வந்து இப்போ வருஷம் வைக்கிறதுக்காக வந்ததும் உடனே நான் இட்லி சுட்டு சட்னிலாம் வச்சிருந்தேன். தம்பியை வந்ததுமே சாப்பிட வச்சுட்டு இப்போ ஒரு தாம்பால் தட்டு கேட்டிருந்தான், அதையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி வந்து எனக்கு எப்பயுமே பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் தம்பி வருஷம் கொண்டு வந்து எனக்கு கண்டிப்பா வச்சிருவான். ஏன்னா எனக்கு கூட பிறந்த பிரதர்ஸ் யாருமே கிடையாது. என்னுடைய சித்தி பையன் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும், அம்மாவுடைய தங்கச்சி பையன்.
என்னோட தம்பி 2 தம்பி இருக்காங்கன்னு ஆல்ரெடி நிறைய பிளாக்ல பார்த்துருப்பீங்க. இப்போ தீபாவளி வருஷம் வைக்கிறதுக்காக சிதம்பரம் புது வீட்டுக்கு வந்து வருஷம் வச்சு கொடுத்தான். அதையும் வாங்கி நானும் ஹஸ்பண்ட் தான் வாங்கி பூஜை ரூம்ல வச்சுட்டு இப்போ நான் எங்க கிளம்பி இருக்கேன்னா விருதாச்சலம் தான் போக போறேன். தம்பியும் நானும் சேர்ந்து தான் போக போறோம். நான் என்னோட ஸ்கூட்டில போவேன், தம்பி அவனோட பைக்ல வருவான். ஏன்னா குறுகுரோடு தாண்டி தான் நான் வந்து ஊருக்கு போயாகணும், தம்பி குறுகுரோடு தாண்டி தான் அவனும் ஊருக்கு போயாகணும். ஸோ 2 பேரும் ஒன்னாவே போய்க்கலான்ட்டு இப்போ காலையில ஒரு 10:30 மணி போல 2 பேரும் கிளம்பியாச்சு. மழையும் கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கு. வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும் மழை கிடையாது. பாருங்க, சேத்தியது கூட்டுரோட தாண்டினதும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, என்ன இருந்தாலும் மழையில நனைஞ்சுக்கிட்டாவது போய் தான் ஆகணும்ட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா இப்போ வந்து கத்தாழைக்கு வந்தாச்சுங்க. எங்க ஊருக்குள்ள போற பஸ்ஸை பாருங்க. காலையில இது 11:30 பஸ்ன்னு சொல்லுவாங்க. 11:30 மணிக்கு இப்போ எங்க ஊருக்குள்ள போற பஸ் 11 கத்தாழை வந்துட்டு இருக்கு. இந்த பஸ் சிதம்பரத்துல இருந்து வர்ற பஸ்ஸுங்க. சிதம்பரத்துல இருந்து 11 நம்பர் கத்தாழைன்னு எங்க ஊருக்கு வர்ற பஸ் 11 மணிக்கு. அப்ப அந்த பஸ் பின்னாடியே நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு அங்க இருந்து நெக்ஸ்ட் நான் விருதாச்சலம் போகணும், அக்கா வீட்டுக்கு போகணும். நானும் அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுமே ஆடு மாடெல்லாம் இப்ப கொண்டு போயிட்டு மேய்ச்சலுக்கு விடுற டைமு. இந்த ஆட்டை மட்டும் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு என் கையில கொடுத்துட்டு அம்மா வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் இந்த ஆட்டை பிடிச்சிட்டு நிக்கணும். விட்டுட்டுனா கண்டிப்பா ஓடிடும். இதை பிடிக்கிறதுக்கு அவங்க ஓடணும். அதுக்கு வர அம்மாவும் வந்துட்டாங்க. மாடையும் ஆட்டையும் ஓட்டிக்கிட்டு இப்ப அம்மா வந்து மேய்ச்சலுக்கு விடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. நானும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து இப்ப விருதாச்சலம் கிளம்பிட்டேன். விருதாச்சலம் இப்ப நேரா அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அக்காவை கூட்டிட்டு நாங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா விருதாச்சலம் ஷாப்புக்கு போக போறோம். சிதம்பரத்துல இருந்து அம்மா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மழை, திரும்ப அம்மா வீட்டுல இருந்து விருதாச்சலம் வர வரைக்கும் மழை. மழையெல்லாம் கடந்து தாங்க வந்தேன். நனைஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு போற வேலை கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னு நானும் மழையில நனைஞ்சுக்கிட்டே இப்ப அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். அக்கா வீட்டுக்கு வந்ததும் அப்பா இங்கதான் இருந்தாங்க. இப்ப நானும் அக்கா கிளம்பிட்டோம். அப்பா பாத்தீங்கன்னா ஒர்க் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. நானும் அக்காவும் இப்போ ரிலையன்ஸ் ஷோரூம்க்கு தான் போறோம். விருதாச்சலத்துல இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அக்கா கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தேன், அங்க சிம்னி என்ன ரேட் வருது, ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். போயிட்டு விசாரிக்கும் போது ரேட்டு கம்மியாவும் சொன்னாங்க. சிதம்பரத்துக்கு ஃப்ரீ டெலிவரி பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் அக்காவும் ரிலையன்ஸ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூம் விருதாச்சலம் டார்லிங் ஷோரூம் பக்கத்திலே தாங்க இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டடான பொருள் தான் வச்சிருக்காங்க. ரேட் எல்லாமே கம்மியாவும் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ பிராண்டடான பொருள் இவ்வளோ கம்மி ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைன் ரேட்டை விட கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நான் வாங்குற சிம்னியோட ரேட்டு ஆன்லைன்ல ஒரு ரேட்டு, இவங்க அதை விட கம்மியா கொடுக்கும்போது நம்ம வாங்காம இருப்போமா சொல்லுங்க. ஸோ அதனால இந்த கடையை ஃபிக்ஸ் பண்ணி நான் சிதம்பரத்துல இருந்து விருதாச்சலம் ரிலையன்ஸ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி நாங்க வாங்க போற சிம்னி இந்த கடையில கிடையவே கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே நாங்க ஆன்லைன்ல பார்த்து தான் நாங்க வந்து செலக்ட் பண்ணோம். சிம்னி வந்து இவங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி ஷோரூம்ல இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன்ல இருக்கிற நாங்க ரேட்டை வச்சு தான், ப்ராடக்ட் நேமு ரேட்டை வச்சு தான் நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த கடையை நாங்க செலக்ட் பண்ணி வந்திருக்கோம். சரி, நம்ம 1க்கு 2 கடையா பார்க்கலான்ட்டு இப்போ நானும் அக்காவும் அந்த ரிலையன்ஸ் ஷாப்ல இருந்து வரோம்னு சொல்லிட்டு இப்போ நாங்க அடுத்து எங்க போறோம்னா டார்லிங்ல போயிட்டு பார்த்தோம். அங்க அதை விட ரேட் அதிகமா சொல்லியிருந்தாங்க. சரி, இங்க இருந்து கடை வீதிக்கு போயிட்டு அங்க வசந்தன் கோல ஒரு டைம் நம்ம விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க கடை வீதி போலான்ட்டு வந்தோம். நல்ல மழையில மாட்டிக்கிட்டோம். அதனால இங்க ஜெயா மெடிக்கல் இருக்கு பாத்தீங்களா விருதாச்சலத்துல, வசந்த நிலையம் ஆப்போசிட்லயே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மழை விட்டதும் போகலான்ட்டு. இப்போ மழையும் ஓரளவு விட்டுருச்சு. இங்க இருந்து இப்ப நாங்க கடை வீதிக்கு வந்து வசந்தன் கோவில பார்த்தோம். நாங்க எதிர்பார்த்த சிம்னி இல்லைங்க. அதுக்கப்புறம் சரிவா டீ சாப்பிடலான்ட்டு நானும் அக்காவும் கடை வீதியில இருக்கிற ஒரு ஷாப்ல இப்ப டீ சாப்பிட்டுட்டு அங்க இருந்து இப்ப நாங்க எங்க போக போறோம்னா கோர்ட்டு கிட்ட தான் போக போறோம். கோர்ட்டு கிட்ட ஒரு சின்ன ஒர்க் இருக்குங்க. அங்க வந்து சன்கிளாஸ் வந்து நிறைய வச்சு வித்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நான் எப்ப விருத்தாச்சலம் வந்தாலும் அவங்க கிட்ட தான் நான் சன்கிளாஸ் எடுப்பேன். அதனால அக்காவை கூட்டிட்டு போயிட்டு சன்கிளாஸ் ஒண்ணு எடுத்துட்டு வந்துடும். ஏன்னா 100 ரூபாய்க்கு கொஞ்சம் தரமா இருக்கும் அந்த சன்கிளாஸ். அதனால அக்காவை கூட்டிட்டு இப்ப நேரா கோர்ட்டுக்கிட்ட போயிடலான்ட்டு இப்ப நாங்க கிளம்பியிருக்கோம். அக்கா அங்க வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. டார்லிங் சரி, வசந்தன் கோவிலும் சரி, நாங்க எதிர்பார்த்த வந்த ப்ராடக்ட்டும் இல்ல, ரேட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவும் இருக்கு. அதோட சரி அந்த ஷாப்லயே போய் எடுத்துக்கலான்ட்டு நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஒரு சன்கிளாஸ் எடுத்துட்டு இங்க இருந்து திரும்ப கடை வீதிக்கு தான் போக போறோம். ஆல்ரெடி நான் ராமேஸ்வரம் போய் வந்தேன், உங்களுக்கு தெரியும். செயின்ல இருந்த டாலர் வந்து அருந்துக்குச்சுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். டாலரை பத்த வைக்கிறதுக்கு செயின் ஜுவல்லரியில இருக்கிற பத்தர்கிட்ட கேட்டோம்.
கொஞ்சம் காசு ஆகும், நீங்க கோல்டு வாங்கி கொடுக்குற மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலான்ட்டு அங்க இருந்து திரும்ப நாங்க ரிலையன்ஸ் ஷோரூமுக்கே வந்தாச்சு. வந்ததுமே ப்ராடக்ட்டை நாங்க பில் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு எங்களுக்கு கொடுக்கல, இவங்க மட்டும் தான் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்றாங்க. பில் பண்ணிட்டு நாங்களும் அப்படியே ஷோரூமை சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அக்கா வந்து மொபைல் செக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் லேப்டாப், மொபைல் எல்லா அக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா பிராண்டடா வச்சுக்கிறாங்க. ரேட்டு கொஞ்சம் கம்மியாவே இருந்துச்சு. நாங்களும் சுத்தி பார்த்துட்டு இப்போ பில் பண்ணதும் பாருங்க, அவங்க வந்து பில்லும் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட் உடனே ஓப்பன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். டீ குடிக்கிற கப்பு தான் கொடுத்துருந்தாங்க. நான் எவ்வளோக்கு இப்போ நான் பில் பண்ணியிருந்தேன், 24,000 ரூபாய்க்கு நான் வந்து சிம்னி வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஃபேபர் பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நான் வீடியோஸ்ல அப்டேட் கொடுக்குறேன். அங்கேருந்து பில் பண்ணிட்டு உடனே இப்போ நாங்கள் கிளம்பலான்னு பார்த்தா நல்ல மழையில மாட்டிக்கிட்டோம். அங்கேருந்து உடனே அக்கா வீட்டுக்கு வந்து அக்கா விட்டுட்டு திரும்ப இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அக்கா ஒரு ரெயின் கோட் கொடுத்துருந்தாங்க. அந்த ரெயின் கோட் போட்டுக்கிட்டு மழையில நனைஞ்சிக்கிட்டே தான் நான் இப்போ வந்து பூதாம்பூர் வந்திருக்கேன். அம்மா வந்து வரும்போது மல்லாட்டெண்ணையும் நல்லெண்ணையும் வாங்கிட்டு வர சொல்லி கேனு பையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது வாங்குறதுக்காக பில் பண்ணியாச்சு. 1040 ரூபா சம்திங் வந்துச்சு. 5 கிலோ மல்லாட்டை எண்ணெய், 1 கிலோ நல்லெண்ணெய். 1 கிலோ நல்லெண்ணெயோட ரேட்டு 204 ரூபாய், 1 கிலோ மல்லாட்டெண்ணெயோட ரேட்டு 166 ரூபாய். மொத்தம் 1040 ரூபாய்க்கு பில் பண்ணி அந்த பில்லை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்ததும் இவங்க கேன்ல எண்ணெய் கொடுத்துருவாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு, இந்த வாட்டர் பாட்டிலோட ரேட்டு 10 ரூபாய். இதுவும் அவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட கேனு வாட்டர் பாட்டில் இல்லைனாலும் நம்ம பேமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க அதுவும் புதுசா கொடுத்து நம்ம புதுசா எண்ணெய் வாங்கிட்டே போயிட்டு இருக்கலாம். வீட்டுல இருந்து கேனு எடுத்துட்டு போகாதவங்க, என்கிட்ட நல்லெண்ணெய்க்கு வாட்டர் பாட்டில் கிடையாது, அதனால அவங்க கிட்ட 10 ரூபா பே பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி எல்லா எண்ணெயும் இப்போ வாங்கியாச்சு. இப்போ இதை வண்டியில ஃப்ரண்ட்ல வச்சு அம்மா வீட்டுல வச்சுட்டு உடனே நான் சிதம்பரம் என்னோட வீட்டுக்கு போகணும். பசங்க வேற தனியா இருக்காங்க. Much later. அம்மா வீட்டுல கொண்டு வந்து எண்ணெய் கேன்லாம் கொடுத்துட்டு நான் சிதம்பரம் வரவே கரெக்டா 6:30 மணி போல ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூல் விட்டு வந்து தனியா தான் இருந்துட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டுல இருந்து பையில நிறைய கொண்டு வந்திருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். தன்ஷி வேற கோவத்துல இருக்கா, நான் வரும்போது ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரும்னு சொல்லி கோவத்துல இருக்கா. நான் மழையில நனைஞ்சுக்கிட்டு வேகமா வந்துட்டு இருக்கேன். நான் எங்க போய் என்ன வாங்கிட்டு வர முடியும், நீங்களே சொல்லுங்க. பாப்பா வந்து கோச்சிட்டு இருந்தா. கரெக்டா பாருங்க, ஒரு 6:30 மணி போல வீட்டுக்கு வந்தாச்சு. ஒன்றும் இல்லை, எப்பவும் போல அம்மா வந்து பால் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நைட்டுக்கு வந்து குழம்பு ஏதாச்சும் இருந்தா கொடுங்க, சாதம் தான் வீட்டுல இருக்கு, குழம்பு வைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கீரை ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒரு கீரை சொல்லியிருந்தாங்க, மறந்துருச்சு. ஆனா தண்டிக்கீரை கிடையாது, புளிச்சங்கீரையும் கிடையாது. இது என்ன கீரைன்னு தெரியல. இது வந்து மணத்தக்காளி கீரையா தெரியல. அந்த கீரை வந்து கடைஞ்சி கொடுத்துருந்தாங்க. எலுமிச்சம்பழம் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சமா அரிசி மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். இவ்வளவுதான் அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருந்த திங்ஸ். அங்கெல்லாம் என்னால வீடியோஸ் எடுக்க முடியல. சீக்கிரம் பசங்க வீட்டுல இருக்காங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போகணுங்கிற மைண்ட்ல அதுதான் இருந்துச்சு. வந்ததே இப்போ 6:30 மணி போல பசங்களுக்கு சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா அவங்க இன்னும் சாப்பிடவே இல்லை. காலையில வடிச்ச சாதம் மட்டும்தான் இருந்துச்சு, குழம்பு எதுவுமே வைக்கல. இப்ப பசங்களுக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா சாதத்தை போட்டு அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து கீரையும் போட்டு கொடுத்துட்டேன். இப்ப சாப்பிட வைக்கணும் பசங்களை. ரிலையன்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தா பில்லு பாருங்க, அதை எடுத்து இப்ப தனியா வைக்கணும். ஏன்னா வீட்டுக்கு சிம்னி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பில்லு அவங்க கிட்ட காமிக்கணும். பாப்பா இப்ப சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா டைம் வந்து 7:45 மாதிரி ஆயிடுச்சு. நல்லபடியா வீட்டுக்கு சிம்னி பில் பண்ணிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு எப்போ சிம்னி வரும்னு கண்டிப்பா நான் அப்டேட்ல கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. இந்த வீடியோஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.